ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே உண்மையாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் ஜாதி மதம் பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் ஒயிட் பீப்புள்ஸ் பிளாக் பீப்புள்ஸ்னு நிறம் பார்ப்பாங்க. அது இப்போ காலப்போக்குல மறைஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. பிளாக் பீப்புள்ஸ்னாலே ஒயிட் பீப்புள்ஸ்க்கு கீழே அடிமையா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு நீக்ரோ ஒயிட் பீப்புள்ஸ் மாதிரி அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஒரு நீக்ரோ வச்சு கண்டிப்பா அவனால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ஹீரோ அவரோட அறிவை யூஸ் பண்ணி தன்னை ஒரு நீக்ரோன்னு கேவலமா நினைச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரராகி கட்டுறாரு. அவர் பணக்காரர் ஆனதுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருது. அதையெல்லாம் தாண்டி அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ் ஆனாருன்றத இந்த மூவில கடைசி ஒரு ட்விஸ்டோட காட்டியிருப்பாங்க. சோ ஸ்கிப் பண்ணாம இந்த மூவியை ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபிலிம் ஜங்ஷனை புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல 1939 டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க் முன்னாடி ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. எதுக்காக இப்போ ஷூ பாலிஷ் பண்ற வேலையெல்லாம் ஹீரோ பாக்குறாருன்னா, பேங்க் சைடு தான் பெரிய பெரிய பிசினஸ் டீல் பண்றவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்குள்ள பிசினஸ் பத்தி நிறைய பேசிப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டு நோட் பண்ணி வச்சுப்பான். தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு இந்த மாதிரி அந்த பேங்க்குக்கு பெரிய பெரிய டீல் பேசுறதுக்குலாம் வருவாங்களே, அவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு பெரிய பெரிய பிசினஸ் டீல்லாம் எப்படி பேசணும்ன்றத ஹீரோ கத்துக்கிறாரு. ஹீரோ இந்த மாதிரியான நோட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அது எல்லாத்தையுமே ஹீரோட அப்பா பாக்குறாரு. நம்ம ஒரு நீக்ரோ கண்டிப்பா நம்மளால ஒரு பிசினஸ் மேனால ஆக முடியாது, அதனால இந்த ஆசையை நீ இப்பவே விட்டுருன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ நான் இதையெல்லாம் கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன்ற மாதிரியே அவங்க அப்பாவை பாக்குறாரு. அடுத்ததா ஒரு 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆகிய ஒரு பையன் இருக்கு. இவங்க எல்லாருமே இப்போ டெக்சாஸ்ல இருந்து கலிபோர்னியாக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிடும் போது அங்க இருக்கிற ஒருத்தர், நீங்க இப்பதான் அங்க இருந்து வந்திருக்கீங்க, இந்த ஊர்லயே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு இன்டர்வியூ கண்டிப்பா போயிருன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நீங்க சொன்னதுக்கு நன்றி, ஆனா நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்ண போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சுட்டே உன்னால அது கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ அவரோட கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்போ ஹீரோவோட வைஃப் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஜீனியஸ், கண்டிப்பா அவர் நினைச்சதா சாதிப்பாரு, அதை நீங்க கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அவங்க வைஃப் கிட்ட, உனக்காகவும் நம்ம பையனுக்காகவும் ஒரு பெரிய வீடா வாங்கி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன், அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும்னு சொல்றாரு. ஹீரோவோட வைஃபும் ஹீரோவை ரொம்ப நம்புறாங்க. மறுநாளே ஹீரோ அந்த ஊர்ல எந்தெந்த பில்டிங் எல்லாம் சேல்காக வச்சிருக்காங்கன்னு நோட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ அந்த ஊர்ல டேமேஜான ஒரு பில்டிங்க பாக்குறாரு. அந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட போய், உங்க பில்டிங் ரொம்ப காசுக்கெல்லாம் போகாது, அதனால நான் $30,000 உங்க பில்டிங்க வாங்கிக்கலாமான்னு கேக்குறாரு. ஆனா இந்த பில்டிங்கோட ஓனர் ஒரு ஒயிட் பீப்புள். ஹீரோ பேசுறது அவருக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலுமே ஹீரோ ஒரு நீக்ரோன்றதுனால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த சிட்டியோட ஒரு பேங்கோட கேலண்டர் அங்க இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. கண்டிப்பா இவருக்கு அந்த பேங்கோட மேனேஜரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஸ்ட்ரைட்டா அந்த பேங்குக்கு போய் இந்த பேங்கோட மேனேஜரை பார்க்கலாமான்னு ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு, இவர் ஒரு நீக்ரோன்றதுனால மேனேஜர் இப்போ பிஸியா இருக்காரு, ஏதாவது சொல்லணும்னா ஏன்ட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அங்க இருந்து போய் பேங்குக்கு வெளியே ஹீரோ வெயிட் பண்றாரு. மேனேஜர் வீட்டுக்கு போறதுக்காக கண்டிப்பா வெளியே வந்தாகணும்ல, அப்போ அவர்கிட்ட பேசலான்னு ஒரு முடிவோட இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேனேஜர் வெளியே வராரு. அப்போ ஹீரோ டக்குன்னு அவர்கிட்ட அந்த பில்டிங் ஓனர் பேரை சொல்லி, இவர் உங்களுக்கு தெரியும்ல, இவர் தான் எனக்கு லோன் கொடுக்க சொல்லி இங்க அனுப்பி வச்சாருன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மேனேஜர் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டே அந்த பில்டிங் ஓனர் ஹீரோக்கு கால் பண்ணி, என்னோட பேரை யூஸ் பண்ணி அந்த பேங்க்ல லோன் கேட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் போய் சொல்லாம ஆமா கேட்டேன்னு சொல்லிடுறாரு. உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ்க்காகவே நான் என்னோட பில்டிங்க உனக்கு சேல் பண்றேன், நானே உனக்கு சைன் பண்ணி கொடுக்கறேன், நீ அந்த பேங்க்ல லோன் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா அந்த பில்டிங்க ஹீரோ வாங்கிடுறாரு. அந்த பில்டிங்கே டேமேஜ் ஆயிருந்தது, அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பில்டிங்ல குடியிருக்கிற ஒரு லேடி, ஒரு ஒயிட் பீப்புள், திடீர்னு இவங்களை இந்த வீட்டுல பார்க்கவும், நீங்களா யாரு, இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நாங்க இந்த டோர் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவன் கூட வேலை பார்க்கிற ஒரு வெள்ளைக்காரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவனும் ஹீரோ கூட சேர்ந்து இந்த பில்டிங்க சரி பண்ற வேலையை பார்க்கறான். வெள்ளைக்காரங்களை எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு சிலர் நல்லவங்களா இருக்காங்க. இவனும் ஹீரோ கிட்ட நல்ல விதமா பழகுறான். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பில்டிங்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நீங்களா யாரு, இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் இந்த பில்டிங்கோட ஓனர் தான் சொல்றாரு. ஆனா அந்த போலீஸ்காரங்க நம்பல. அப்போ ஹீரோ இந்த பில்டிங்கோட ஓனர் நான் தானே, அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றது உண்மைதானே அந்த போலீஸ்காரங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த பில்டிங்க்கு வராரு. அந்த பில்டிங்ல ஒரு லேடி குடியிருக்காங்களே, அவங்க உனக்கு 6 மணியோட வேலை முடிஞ்சது, இந்த நேரத்துல எதுக்கு இங்கெல்லாம் வரேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் இந்த பில்டிங்கோட ஓனர், எப்ப வேணாலும் நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டதுமே அந்த லேடி, இவன் வீட்டுல தான் நான் இருக்கணுமான்னு மறுநாளே அந்த வீட்டை காலி பண்றாங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த பில்டிங் ஓனரும் சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர் ஆகிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட பார்ட்னரும் சேர்ந்து நிறைய பில்டிங்கை சேல் பண்றாங்க. ஹீரோக்கு நிறைய பணமும் கிடைக்குது. அதை வச்சு அவர் சொன்ன மாதிரி அவர் ஒய்ஃப்காக பெரிய வீடா வாங்குறாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அந்த வீடை காட்டி சர்ப்ரைஸ் பண்றாரு. அவங்க ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல அந்த சந்தோஷம் மொத்தமா போகுது. ஹீரோவோட பார்ட்னர் இறந்துட்டாரு. ஹீரோ மட்டும்
மட்டும் தனியா இந்த பிசினஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு நீக்ரோன்றதுனால யாருமே அவர்கிட்ட இருந்து பில்டிங்ஸ் வாங்கிருக்க மாட்டாங்க. சோ பிளான் எல்லாமே ஹீரோவோடதா இருந்தது. ஆனா வெளியே காட்டிக்கிறது ஹீரோவோட பார்ட்னரா இருந்தாரே அவர் சேல் பண்ற மாதிரி. இப்போ அவர் இல்லாம எந்த ஒரு பில்டிங்ஸையும் ஹீரோவால சேல் பண்ண முடியாது. அவரோட பார்ட்னர் இறந்த அப்புறம் ஹீரோ அவருக்கு வர வேண்டிய ஷேர்ஸை கேட்கறதுக்காக அந்த பார்ட்னரோட ஒய்ஃப் கிட்ட போறாங்க. ஆனா அந்த பார்ட்னரோட ஒய்ஃப் என்னன்னா ஹீரோவும் அந்த பார்ட்னரும் பேசின ஷேரை கொடுக்காம ரொம்ப கம்மியான ஷேர் கொடுக்கறாங்க. அதுக்கு ஹீரோ அந்த பார்ட்னரோட ஒய்ஃப் கிட்ட நாங்க பேசி வச்சுக்கிட்ட மாதிரி ஷேர்ஸ் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பார்ட்னரோட ஒய்ஃப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளாக் பீப்பிள்ன்றதுனால நீ என் மேல கேஸ் கொடு, நான் அதை கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ உடனே அந்த பேங்க்குக்கு வர்றாரு. அங்க இருக்கிற மேனேஜருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஹீரோவும் அந்த பில்டிங் ஓனரும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தது. அதனால அங்க போய் அங்க இருக்கிற லேடி கிட்ட நான் இப்பவே அந்த மேனேஜர் கிட்ட பேசணும்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த மேனேஜர் கிட்ட போய் ஏதோ சொல்றா. அதுக்கு அவர் முடியாதுன்ற மாதிரி தலையாட்டுறாரு. அதை இங்க இருந்து ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால இவர்கிட்ட பேசி எதுவும் ஆகாதுன்னு நம்மளே ஏதாவது பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. அந்த பில்டிங்லயே மொத்தமா 4 பேங்க் இருக்கு. 4லயுமே ஒயிட் பீப்பிள்ஸ் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. பிளாக் பீப்பிள்ஸ யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த பில்டிங்கே நம்ம வாங்கிட்டோம்னா அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் நம்மள மதிச்சுதானே ஆகணும்னு ஒரு பிளான போடுறாரு ஹீரோ. அடுத்த சீன்லயே அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு கருப்பினத்தை சேர்ந்தவர் பெரிய பணக்காரரும் கூட இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. அப்போ ஹீரோ அவர்கிட்ட அவரோட பிளான் எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அவர் என்னன்னா நம்ம கருப்பினத்தை சேர்ந்தவங்க, அதனால நம்மளால அந்த பேங்க் எல்லாம் வாங்க முடியாது. அப்படியே நம்ம அந்த பேங்க் வாங்குறதுக்காக அந்த வெள்ளக்காரங்கிட்ட போய் பேசினா நம்ம கூட பேச கூட மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்மளால அதை வாங்க முடியும்னு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பிளான் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ வாங்கின பில்டிங்க ரெடி பண்றதுக்காக ஒரு வெள்ளக்காரன் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணானே அவனை பத்தி ஹீரோ இவர்கிட்ட சொல்றாரு. அவனுக்குலாம் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியாது. நம்ம தான் அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவனை வச்சு எப்படியாவது இந்த பில்டிங்க வாங்கிடலாம்னு சொல்றாரு. அப்படி நம்ம அந்த பில்டிங்க வாங்கிட்டோம்னா நம்மள நிறைய பேர் மதிப்பாங்க. நம்மளால இன்னும் நிறைய இடத்த சேல் பண்ண முடியும். இதனால நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அவரும் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறதுனால இவ கூட சேர்ந்தா நிறைய காசு பார்க்கலான்னு அவரும் ஹீரோ கூட சேர்ந்து பார்ட்னர் ஆகிடுறாரு. அப்புறம் என்ன மறுநாளே அந்த வெள்ளக்காரனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பணக்கார மாதிரி வெளியே எப்படி நடந்துக்கணும், கால்ஃப் எப்படி விளையாடணும், எப்படி சாப்பிடணும்ன்றத கூட ஹீரோ சொல்லி கொடுக்கறாரு. அப்புறம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும்னு அதை பத்தியும் சொல்லி கொடுக்கறாரு. அப்படியே ரொம்ப நாள் போகுது. அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே அந்த வெள்ளக்காரன் நல்லா கத்துக்கிறான். அந்த பேங்கோட பில்டிங் ஓனர் வழக்கமா ஒரு இடத்துக்கு கால்ஃப் விளையாட வருவாரு. இப்போ ஹீரோ அந்த வெள்ளக்காரனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பில்டிங் ஓனர் கிட்ட கொஞ்சம் பேசி பழக சொல்றாரு. அந்த பில்டிங் ஓனரும் அந்த வெள்ளக்காரன் கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த பேங்க் இருக்கிற பில்டிங்க பத்தி எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெள்ளக்காரனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஏன்னா மறுநாளே அந்த வெள்ளக்காரன் பில்டிங்க வாங்குறதுக்காக டீல் பேச போறான். அவனும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆனா அந்த வெள்ளக்காரனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க எல்லாத்தையும் கரெக்டா பேசிட்டு அங்க போய் சொதப்பிட வேணும்னு ஒரே பயத்துல இருக்கான். அப்புறம் மறுநாள் ஆகுது. இந்த வெள்ளக்காரனும் அந்த பில்டிங் ஓனர் கிட்ட டீல் பேச போறான். அங்க போய் பயம் இல்லாம சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப நல்லாவே பேசுறான். அப்புறம் அந்த பில்டிங்க பத்தி ஹீரோ சில டீடைல்ஸ் சொன்னாரு. அதை இங்க இந்த பில்டிங் ஓனர் கிட்ட சொல்றான். அவரு அதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமாகறாரு. அங்க இருக்கிறவர் கிட்ட இதெல்லாம் கரெக்டான்னு செக் பண்ண சொல்றாரு. அதுக்கு அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் கரெக்டா சொல்லிருக்காருன்னு சொல்றாரு. இத பார்த்து ஆச்சரியமான அந்த பில்டிங் ஓனர் இந்த பில்டிங் என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறதா கரெக்ட்னு அந்த பில்டிங்க இந்த வெள்ளக்காரன் கிட்ட சேல் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன ஹீரோ அந்த பில்டிங்ல எல்லாரும் முன்னாடி கெத்தா நடந்து வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோவை மதிக்கிறாங்க. அப்போ அந்த பேங்கோட மேனேஜர் இருந்தாரு. இவனா இவ்ளோ பெரிய ஆளானான்னு ஒரே ஷாக்கா பாக்குறாரு. அப்புறம் நிறைய பில்டிங்க ஹீரோ சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒயிட் பீப்பிள்ஸ்க்கு நடுவுல பிளாக் பீப்பிள்ஸையும் அங்கங்க குடி வைக்கிறாரு. ஒரு இடத்துல ஒயிட் பீப்பிள்ஸ் மட்டும் இல்லாம பிளாக் பீப்பிள்ஸும் கொலாப்ஸ் ஆகி இருக்கணும்னு பிளான் பண்ணி எல்லா பில்டிங்ஸையுமே சேல் பண்றாரு. இதனால பிளாக் பீப்பிள்ஸ்க்கும் ஒயிட் பீப்பிள்ஸ்க்கும் நடுவுல கொஞ்சம் நட்பு ஏற்படலாமே நினைக்கிறாரு. இதுக்கு இடையில அந்த வெள்ளக்காரனுக்கு கல்யாணமும் ஆகுது. இன்னும் நிறைய பில்டிங்ஸ் வாங்குறாங்க. வெளியே எல்லாருக்குமே இந்த பில்டிங்ஸோட ஓனரா அந்த வெள்ளக்காரன் தான் தெரியும். ஆனா சீக்ரெட்டா ஹீரோவும் அவரோட பார்ட்னரும் தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஓனரா இருக்காங்க. அப்புறம் இடையில ஒரு நாள் ஹீரோ தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக டெக்சாஸ்க்கு போறாரு. அங்க அவரோட அப்பா அவரோட மகனை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாரு. அவர் தனியா கூட்டிட்டு போய் நீ சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உண்மையாவே நீ இவ்ளோ பெரிய ஆளாகி இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு பாராட்டுறாரு. அப்புறம் மறுநாள் அவரோட மகனை கூட்டிட்டு சும்மா அவர் வளர்ந்த ஏரியாவை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சின்ன வயசுல ஷூ பாலிஷ் பண்ணாரு. அந்த பேங்க பாக்குறாரு. தன்னோட பழைய ஞாபகங்கள்லாம் அவருக்கு வருது. அப்போ இன்னொன்னு அவருக்கு தோணுது. அது என்னன்னா இந்த பேங்கையும் ஹீரோ வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. அதை வந்து அவர் பார்ட்னர் கிட்டயும் சொல்றாரு. ஆனா அவரு வேணான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இல்ல வாங்கி ஆகணும். டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் பீப்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாருமே லோன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த பில்டிங்க வாங்கிட்டோம்னா நிறைய பிளாக் பீப்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி லோன் கொடுத்து அவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம். அப்படி அவங்க பணக்காரங்கானா இங்க இருக்கிற ஒயிட் பீப்பிள்ஸும் பிளாக் பீப்பிள்ஸும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த பேங்கை நம்ம வாங்கி ஆகணும்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோட பார்ட்னரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. மறுநாளே அந்த பேங்கோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெள்ளக்காரனுக்கு சொல்லி டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேங்கோட ஓனர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட இந்த வெள்ளக்காரனும் பேசுறான். ஆனா அந்த பேங்க்காரர் என்னன்னா இந்த பேங்கை விற்கலாமா இல்ல வேணாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்காரு. அந்த பேங்க் ஓனர் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க.
அவங்க கிட்ட இத பத்தி கேக்குறாரு. அதுல ஒருத்தர் இந்த பேங்க விக்க வேணாம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் இப்பவே இந்த பேங்க வித்தாதான் இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பேங்கோட ஓனர் நல்லா யோசிச்சு இந்த பேங்க அந்த வெள்ளக்காரனுக்கு வித்துறாரு. அந்த பேங்க் ஓனர் கூட இருக்கிற ஒருத்தன் இந்த பேங்க விக்க வேணாம்னு சொன்னானே அவனுக்கு இந்த பேங்க வித்ததே பிடிக்கல. அதனால இந்த வெள்ளக்காரனை ஓவரா வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹீரோ பிளாக் பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே பிசினஸ் பண்றதுக்காக லோன் கொடுக்கறாரு, வீடு வாங்குறதுக்காக லோன் கொடுக்கறாரு. இந்த மாதிரி பிளாக் பீப்பிள் எந்த லோன் கேட்டாலும் கொடுத்துறாரு. இங்க வேவ் பார்த்துட்டு இருக்கிறவன் அந்த வெள்ளக்காரனை கூப்பிட்டு இந்த வாரம் பிளாக் பீப்பிள்ஸ்க்கு நிறைய லோன் கொடுத்திருக்க போல, அப்புறம் உன் கூட ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி ஹீரோவை பத்தி கேக்குறாரு. அதுக்கு அந்த வெள்ளக்காரன் அவர் என்னோட பார்ட்னர் அவ்வளவுதான் சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஆனாலும் அந்த வேவ் பாக்குறவன் இவங்க ரெண்டு பேருமே ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க, அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அப்படியே அந்த வெள்ளக்காரனை வேவ் பார்த்து அவங்க வீட்டையே கண்டுபிடிச்சிடறான். அவன் வீட்டுல அவங்க நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வேவ் பாக்குறவன் வந்து நிக்கிறான். இப்போ அந்த வேவ் பாக்குறவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஹீரோ தான் எல்லா வேலையும் பாக்குறாருன்னு. அப்போ அவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க நிறைய ரிஸ்கான லோனா கொடுத்துட்டீங்க, அதனால மெயின் பேங்க செக் பண்றதுக்காக யுஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த மாசம் வர போறாங்க, அதுக்கான லெட்டரும் வந்துருச்சுன்னு அதை காட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதை கேட்டுட்டு இங்க இவங்க 3 பேருமே பயப்படுறாங்க. அப்போ அந்த வெள்ளக்காரன் ஒரு ஐடியா சொல்றான். நாம இப்போ நிறைய கருப்பின மக்களுக்கு லோன் கொடுத்துட்டோம், அதை இப்ப சமாளிக்கணும்னா நம்ம வேற ஒரு பேங்க வாங்கணும். அப்படி வாங்கினாதான் இந்த மெயின் பேங்க்ல கொடுத்த எல்லா லோனையும் இப்போ நம்ம வாங்க போற புது பேங்க் தான் கொடுத்ததுன்னு மாத்தி வச்சிடலாம்னு சொல்றான். அதை ஹீரோவும் கேட்டுட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்புறம் இந்த பிளான விட்டா வேற வழி இல்லன்னு இது ஒத்துக்கிறாரு. வேற ஒரு பேங்கே வாங்குறாங்க. அதுக்கும் இந்த வெள்ளக்காரனை தான் ஓனர் மாதிரி கட்டிக்கிறாங்க. இப்போ புது பேங்க் ஓபன் பண்ணதுனால ஒரு லாயர் பெரிய அமௌண்டா லோன் கேட்டு வராரு. ஹீரோ கிட்டயும் ஒரு பார்ட்னர் கிட்டயும் கேட்காம அந்த பேப்பர்ஸ சரியா படிக்க கூட செய்யாம இந்த வெள்ளக்காரன் அப்படியே சைன் பண்ணி லோனை கொடுத்துறான். இப்போ அதுவே ஒரு பிரச்சனையா வந்துருது. இங்க அந்த வேவ் பார்த்தவன் இந்த வெள்ளக்காரனுக்கு கால் பண்ணி இந்த பேங்க்ல பணம் போட்டவங்க எல்லாருமே திரும்ப கேக்குறாங்கன்னு சொல்றான். அடுத்த மாசம் செக் பண்ண வரேன் சொன்னவங்க இப்பவே செக் பண்ண வராங்களாம். அதான் ஹீரோக்கு அந்த வெள்ளக்கார பையன் கால் பண்ணி சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு என்ன பண்ணணும் தெரியல. வேகமா கிளம்பி அந்த பேங்க்குக்கு போய் அங்க ஒரு கிளீனிங் ஒர்க் பாக்குற மாதிரி அந்த வெள்ளக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாரு. இங்க அந்த வெள்ளக்காரனை நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா அவனுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. அப்போ அந்த வெள்ளக்காரன் நான் போய் ஃபைல செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே ஹீரோ கிட்ட வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்புறம் அந்த வெள்ளக்காரன் ஹீரோ சொல்ற மணி எப்படியோ அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாளிச்சு அனுப்பி விட்டுறான். அந்த வெள்ளக்காரன் ஒரு லாயருக்கு லோன் கொடுத்திருப்பானே அது இப்போ ஹீரோக்கும் அவரோட பார்ட்னருக்கும் தெரிய வருது. அது தெரிஞ்சதுமே ரொம்ப கோவப்பட்டு அந்த வெள்ளக்காரனை திட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த புது பேங்க கொஞ்ச நாளைக்கு ஓபன் பண்ண வேணாம், யாருக்கும் லோன் கொடுக்க வேணாம்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வெள்ளக்காரன் அந்த பேங்க் ஓபன் பண்ணி ஒரு சிலருக்கு லோன் கொடுத்துறான். அத ஹீரோவும் அவரோட பார்ட்னர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெள்ளக்காரனை பாக்குறதுக்காக பேங்க்குக்கு வராங்க. ஆனா இவங்க வந்ததுமே பின்னாடி ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இவ்வளவு நாளா இவங்க பண்ண எல்லாமே இப்போ இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அங்க வந்து FBI ஹீரோவையும் அவரோட பார்ட்னரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் மறுநாள் ஹீரோக்காக வாதாட போற லாயர் ஹீரோ கிட்டயும் அந்த பார்ட்னர் கிட்டயும் பேசுறாரு. இங்க எல்லாருமே நிறைவேறுபாடு பார்ப்பாங்க, அதனால நீங்க தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் அந்த வெள்ளக்காரன் கிட்ட அங்க தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜ் நாளைக்கு நீ அந்த கோர்ட்ல வச்சு ஹீரோவும் அந்த பார்ட்னரும் தான் எல்லாமே பண்ணாங்கன்னு சொல்லணும், அப்படி பண்ணேனா உன்னை ஒண்ணும் பண்ணாம வெளியே விட்டுருவோம்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெள்ளக்காரன் யாருக்கும் கால் பண்றான். ஆனா அது யாருன்னு காட்டல. மறுநாள் கோர்ட்ல வச்சு அந்த வெள்ளக்காரன் முத நாள் ஜட்ஜ் சொன்ன மாதிரியே எல்லா பழியையும் ஹீரோ மேலயும் அவங்க பார்ட்னர் மேலயும் போட்டுறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் அவரோட பார்ட்னரும் நம்ம கூடயே இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டானேன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஜட்ஜ் இந்த வழக்க நாளைக்கு வரைக்கும் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஜட்ஜ் ஹீரோவையும் அவர் பார்ட்னரையும் கூப்பிட்டு நீங்க அங்க வந்து எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்ச தண்டனையோட உங்களை விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிடுறாரு. மறுநாள் அந்த கோர்ட்ல வச்சு ஹீரோ கிட்ட அந்த ஜட்ஜ் கொஸ்டின் கேக்குறாரு. அப்போ ஹீரோ என்னன்னா கருப்பின மக்களை இன்னும் அடிமையா தான் வச்சிருக்கீங்க, அவங்களுக்காக எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லன்னு ரொம்ப எமோஷனலா எல்லாரும் முன்னாடி பேசிடுறாரு. அப்போ அந்த ஜட்ஜுக்கு கோவம் வந்து ஹீரோவை பிடிச்சு ஜெயில போட சொல்லிடுறாரு. அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோ ஜெயில இருந்து வராரு. அவரோட ஒய்ஃப் அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ ஹீரோவோட ஒய்ஃப் அழுதுகிட்டே நம்ம கிட்ட இப்ப எந்த ஒரு சொத்துமே இல்ல, நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அவரோட பார்ட்னரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த வெள்ளக்காரன் இருக்கானே அவன் என்ன பண்ணிருக்கானா அந்த ஜட்ஜ் அவங்க கிட்ட பேசிட்டு போனதுமே ஒருத்தருக்கு கால் பண்ணானே அது வேற யாருக்கும் இல்ல ஹீரோக்கு தான் கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி ஜட்ஜ் அவங்க கிட்ட வந்து சொன்ன எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ நாளைக்கு ஜட்ஜ் சொல்லி கொடுத்த மாதிரியே கோர்ட்ல பேசுன்னு சொல்றாரு. ஆனா அவன் எதுக்காகன்னு கேக்குறான். ஏன்னா இங்க நமக்கு நிறைய சொத்து இருக்கு, எப்படியும் நான் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவேன்றதுக்காக என்ன ஜெயில போட தான் போறாங்க, இந்த சொத்தை எல்லாம் காப்பாத்துறதுக்கு வெளியே நீ இருந்தே ஆகணும், அதனால நான் ஜெயிலுக்கு போன அப்புறம் நம்ம சொத்தை எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு பெரிய பங்களாவா 2 பங்களாவா பார்த்து வாங்கி போட்டுன்னு சொல்லிருக்காரு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே இந்த வெள்ளக்காரனும் பெரிய பங்களாவா 2 பங்களாவா வாங்கி போட்டிருக்கான். அதை இப்போ ஹீரோ அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இந்த படத்துல நடந்த ஒவ்வொரு விஷயமுமே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்தது. இப்போ நீங்க பாத்துருக்கீங்களே இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, அவர்கிட்ட இருக்கிறவர் ஹீரோவோட பார்ட்னர். இந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிலிம் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.